Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா சளி அண்ட் இருமலுக்கு ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தாங்க பார்க்க போறோம். இப்போ ரீசன்ட் டேஸாவே இந்த பனிக்காத்துக்கு நிறைய பேத்துக்கு ஒரு கோல்டு ஃபீவரா இருக்கு. எங்க வீட்லயும் அப்படிதாங்க, எல்லாத்துக்கும் கோல்டு ஃபீவர் வந்து போயிட்டே இருக்கு. இந்த கோல்ட் அண்ட் காஃபை ஸ்டாப் பண்றதுக்கு நான் பண்ண ஒரு ஹோம் ரெமெடி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தூதுவளை ரசம். தூதுவளைனாலே எல்லாருக்கும் தெரியும் அது கோல்டுக்கு ஒரு பெஸ்ட் ரெமெடின்னு. அதை இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்து பாருங்க, வீட்டில் இருக்கவங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க, அதே சமயம் கோல்டுக்கு நல்லாவும் இருக்கும். ஓகே, இது எப்படி பண்றதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க, அப்பதான் நான் போற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது செய்யறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு முள் இல்லாம கட் பண்ணி க்ளீன் பண்ண தூதுவளை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, கொள்ளு, அதுக்கப்புறமா கொத்தமல்லி விதைகளை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு வரமிளகாய், 4-5 பல் பூண்டை தோலோட சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி சேர்த்து இதை நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். வரமிளகாய் உங்க காரத்துக்கு எப்ப நீங்க கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது இப்படியே இருக்கட்டும். அடுத்ததா ஸ்டவ் ஆன் பண்ணி அதுல ஒரு வானலை வச்சிடலாம். அடுத்ததா இதுல 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் இங்க கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதுல கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருப்போம் இல்லையா பேஸ்ட், அதை இதுல சேர்த்துடலாம். போடும் போது பார்த்து போடுங்க, ஏன்னா எண்ணெய் மேல தெறிக்க சான்ஸ் இருக்கு. அதே போல அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு போடுங்க. அண்ட் போட பயமா இருந்ததுன்னா கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிடலாம். இது இந்த மாதிரி நல்லா எண்ணெயில 2 நிமிஷம் வணக்குனீங்க அப்படின்னா தான் அதோட பச்சை வாசம் எல்லாம் போகும். அடுத்ததான் இதுல ஒரு வரமிளகாய் கிள்ளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரம் கம்மியா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்க இன்னும் கூட வரமிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் என் பொண்ணுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறதுனால காரம் கம்மியா ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததான் இதுல நான் ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கோங்க. அடுத்தது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் இங்க 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ரசத்தை நல்லா கொதிச்சு வர வரல விட்டுடலாம். நீங்க ஒருவேளை இதுல தண்ணி எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் இங்க யூஸ் பண்ணியிருக்கிற அளவுகளுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். இப்போ இந்த ரசம் நல்லா தளன்னு கொதிச்சு வரணும். நார்மலா நம்ம ரசம் கொதிச்சோன்னு ஆஃப் பண்ணிடுவோம் இல்லையா, அது மாதிரி இதுக்கு ஆஃப் பண்ணக்கூடாது. இது நல்லா கொதிச்சு இதோட வாசம் பச்சை வாசம் எல்லாம் போய் வரணும். அப்பதான் இது நல்லா இருக்கும். இதை அட்லீஸ்ட் நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா இந்த மாதிரி கொதிக்க வைக்கணுங்க. அப்பதான் அது நல்லா இருக்கும். இப்ப பாருங்க 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, நம்ம தூதுவளை ரசம் சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இனி இதை நீங்க சர்வ் பண்ண வேண்டியதான். இந்த ரசம் ஒரு சூப்பர் மேஜிக்கல் ரசம். இது குடிச்சோன்னா கோல்டும் காஃபும் அப்படியே நின்றோம் அப்படின்லாம் நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. உங்களுக்கு கோல்டு அதிகமா இருந்தா இதை நீங்க டெய்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையத நீங்களே பார்க்கலாம். என் பொண்ணு நைட்ல எல்லாம் பயங்கரமா இரும்பிட்டே இருந்தா, அவளால மூச்சு விடவே முடியல. இதை ஒரு 2-3 நாள் வச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா அவளுக்கு நைட்ல வர இரும்பல் குறைஞ்சிருக்கு. அண்ட் கோல்டுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறைஞ்சிட்டு வருது. நான் இது கூட இவளுக்கு தூதுவளை சூப், அப்புறம் கொள்ளு ரசம் இது எல்லாமே கொடுத்தேன். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அவளுக்கு நல்லாவே பரவாயில்ல. அண்ட் எனக்குமே லாஸ்ட் வீக்ல த்ரோட் பெயின் பயங்கரமா இருந்தது. நான் கூட வீடியோல சொல்லியிருப்பேன் எனக்கு த்ரோட் பெயின் இருக்கனால எனக்கு வாய்ஸ் ஒழுங்கா வரலன்ட்டு. அப்போ நான் இந்த ரசம் வச்சு குடிச்சேன். எனக்கு அவ்வளோ ரிலீஃபா இருந்தது. அந்த தொண்டைக்கு ரொம்பவே இதமா இருந்தது. உங்க வீட்டுல யாருக்காவது சளி இருமல் இருந்தா இதை அவங்களுக்கு வச்சு கொடுங்க. வச்சு கொடுத்து எப்படி இருக்கு அப்படின்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.